காதல் மரியாதை எதிர்பார்ப்பதும் இல்லை, எதிர்பார்த்தால் அது காதலும் இல்லை. அதுதானே உண்மை. ரெண்டாவது அண்ணன் சொன்னாரு, தோத்து போன காதல் தான் பாக்கியஜாலிகள் என்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. அது வாழ்ந்து கொண்டே இருக்கும், நினைவலைகளில் நீந்து கொண்டே இருக்கும், காற்றலை போல மிதந்து கொண்டே இருக்கும். அதை கொண்டாட தெரியாதவன் சபிக்கப்பட்டவன். மிக முக்கியமான ஒரு மேடையா பாக்குறேன். பொதுவாக பத்திரிகையாளர்கள் தான் இன்றைக்கு கலைஞர்களையும் படைப்பாளிகளையும் கொண்டு போய் வெகுஜனங்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு காலகட்டம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மேடை ஒரு அற்புதமான ஒரு ஆளுமைகளை நிலைநிறுத்தி இந்த இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு சின்ன வருத்தமும் குறையும் ஐயா இளையராஜா அவர்கள், இசைஞானி அவர்கள் இங்க அமர்ந்திருக்கணும். அது கால சூழல், அது நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டாங்க. இருந்தாலும் அவர் இல்லாத அந்த ஒரு அலங்காரம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது. எனவே எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு எல்லா அருளையும் துணிவையும் கொடுத்து அவர் அந்த ஒரு இழப்பிலிருந்து வெளியில கொண்டு வரணுங்கிறத எல்லா வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து ஆதிராஜனை பொறுத்து நான் பாடல் எழுத தொடங்கிய காலகட்டத்திலேருந்து முயற்சி பண்ண காலகட்டத்திலேருந்து எனக்கு நண்பர். பொதுவாக ஒரு பேனாக்காரன் இயக்குனராக மாறுவது அவ்வளவு இயல்பாக முடியாத ஒரு காரியம். அந்த குடும்பத்திலிருந்து பெரும் போராட்டங்களுக்கு மத்திய இன்னைக்கு தொடர்ந்து ஒரு 4வது படமோ 5வது படமோ எனக்கு இயக்கி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுஜனங்கள் இருக்கிற ஒரு மேடையில ஒரு பத்திரிகையாளர் நிற்பது, இது பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு அதே ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வெறும் பேனாவை வைத்துக் கொண்டு காகிதங்களோடு பேசி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் போய் இன்னைக்கு விமர்சனம் பண்ணவும், இன்னும் கதை விவாதங்களில் கலந்து கொள்வதற்கும் அல்லது பாடல் எழுதுவதற்கும் இப்படி பல காலகட்டங்கள்ல பத்திரிகையாளர்களை தேடக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குன்னா அது பத்திரிகை துறையில் இருக்கிற வலுவான சிந்தனையாளர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நான் இருக்கிறேன். அந்த வகையில அவருடைய தொடர்ந்து ஓடி வந்த அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நினைவெல்லாம் நீயடா அந்த படம் கிடைத்திருக்கு. அதுக்கு தயாரிப்பாளர் அவருக்கு தான் நமக்கு முதல்ல பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா ஒரு இயக்குனரை நம்புவதை விட ஒரு பேனாக்காரனை நம்பி வந்திருக்கீங்க, அது பாராட்டக்கூடியது. ரெண்டாவது இந்த படத்துல நான் ஒரு 3 பாடல் எழுதியிருக்கிறேன். அண்ணன் நான் பொதுவா மேடையில பேசும்போது எனக்கு முன்னாடி பேசுறவங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த மேல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன், பயந்துடாதீங்க. ஏன்னா எல்லாமே காலம் தொடர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா பொதுவா நான் எனக்கு சில நேரத்துல ஆதங்கமா நான் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் ஒரு 3000 பாட்டு எழுதியிருக்கேன். ஒரு 30 பாட்டு தான் கமர்சியல் பாட்டு. ஏன்னா 3000 பாட்டுல குறைந்தபட்சம் ஒரு 500 பாட்டாவது மிகச்சிறந்த பாடல்கள் இருக்கும் நான் நம்புறேன். அப்ப அதை விமர்சனம் பண்ண முன்வராத இந்த சமூகம் ஒரு கமர்சியலை தூக்கி அப்படி வைக்கும் பொழுது சிநேகனுடைய அடையாளம் இதுதான் அப்படி சொல்லும் போது சில நேரத்துல எனக்கு வருத்தம் வரும். இது நான் பதிலா சொல்லல. ஏன் அதை சொல்றேன்னா, நானும் கதைக்கு பாடல் எழுதுவோடு தான் ஓடி வந்தேன். ஆனா இந்த சினிமா என்னை சதைக்கு பாடல்கள் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறது. பட்டுக்கோட்டை மாதிரி ஒரு 10 பாட்டு எழுதிட்டு செத்து போலான்னு வந்தவனை அந்த வாகனம் புறப்பட்டு போனதுக்கு பிறகு சந்தங்களுக்கு எழுத வந்தவனை சப்தங்களுக்கு எழுத சொல்லி கொண்டு உட்கார்ந்திருக்கும் பொழுதுதான் சில பாடல்கள் இப்படி வருது. அப்ப எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சிநேகனின் முகவரி அது அல்ல. அதை ஏன் இதை நாங்க சொல்றேன்னா, நல்ல பக்கம் இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சுன்னு தெரியல. என்னுடைய முதல் படம் பாண்டவர் பூமி வெளியில வந்த பிறகு முதல் பாட்டிலேயே அரசு விருது வாங்கிய ஒரு கவிஞனாக நான் இருக்கிறேன். ஏன் அதை நான் இங்க இந்த மேல சொல்றேன்னா, ஏன் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகம் எடுத்து கொண்டாட மாட்டேங்கிறது அப்படிங்கும்போது சின்ன வருத்தம் ஒரு படைப்பாளனாக இருக்கதை நான் பதிவு செய்கிறேன். இது பேரரசன் மீதோ அல்லது அண்ணன் உதயகுமார் மீதோ வருத்தத்துல சொல்லல. ஏனாலும் சில நேரங்களில் சில விஷயத்தை பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே மாதிரி ராஜன் அண்ணன் பேசும்பொழுது மரியாதை இல்லாத தலைப்புனாரு. காதல் மரியாதை எதிர்பார்ப்பதும் இல்லை, எதிர்பார்த்தால் அது காதலும் இல்லை. அதுதானே உண்மை. ரெண்டாவது அண்ணன் சொன்னாரு, தோத்து போன காதல் தான் பாக்கியஜாலிகள் என்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. அது வாழ்ந்து கொண்டே இருக்கும், நினைவலைகளில் நீந்து கொண்டே இருக்கும், காற்றலை போல மிதந்து கொண்டே இருக்கும். அதை கொண்டாட தெரியாதவன் சபிக்கப்பட்டவன். எந்த வயதிலும் கொண்டாடலாம். நிறம், பேதம், மதம், இனம் எதுவுமே இல்லை. காதலை கொண்டாடாமல் கலைகள் வளர்ந்ததில்லை இந்த பூமியில், இலக்கியம் வளர்ந்ததில்லை இந்த பூமியில், எந்த ஒரு படைப்பும் சிறந்ததில்லை இந்த பூமியில். கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்துக்குள்ளும் காதல் பின்னி பிணையப்பட்டு கிடக்கிறது. நினைவுகளுக்குள் அந்த காதல் நிற்கும் போதுதான் ஒரு ஆளுமை நமக்குள் இருக்கிற அந்த சோம்பல்களை தூக்கி எறிந்து விட்டு காதல் அடுத்த காலத்துக்கு கொண்டு வருகிறது ஒரு படைப்பாளனை. எனவே காதல் கொண்டாடப்படுவதை தவிர வெற்றி தோல்வி என்று நிர்ணயிக்கப்படுவதற்கு எவனுக்கும் வருகதை கிடையாது. காரணம்,
காதலை காதலாய் காதலில் காதலித்தவர்கள் காதலில் ஏமாம் இல்லை. காதல் காதலாகவே இருக்கிறது. இங்கே தோற்பது காதலர்கள் தானே தவிர காதல் ஒருபோதும் தோற்பார். தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் காதலர்கள், ஆனால் காதல் வென்று கொண்டே இருக்கிறார். தோற்றால் இன்னும் சொல்ல போனா இங்கே காதலை வெளிப்படுத்தி வென்ற காதல்களை விட காதலை வெளிப்படுத்தாமல் வென்று கொண்டிருக்கிற காதல்கள் அதிகம். எல்லா நட்புக்குள்ளும் காதல் இருக்கிறது. காதல் இல்லாத நட்பு என்றால் அதுக்கு பேர் நட்பு இல்லை. சொல்லாமல் வென்றால் இருக்குமே தவிர காதல் இல்லாமல் இருக்காது. எல்லா நட்புக்குள்ளும் காதல் செறிந்து போய் கிடக்கிறது, நிறைந்து போய் கிடக்கிறது. அதை கொண்டாடணும். என்னத்தை இதுல கொண்டாட போற? எல்லாம் மீதமாக போன பிறகும் அந்த நினைவுகள் தான் அழகான நினைவுகள். அவனோ அவளோ அதுவோ எதுவோ எதுவாக இருந்தாலும் ஆண் மேலும் பெண் மேலும் வருவது காதல் அல்ல. நினைவுகள் மீது, புன்னகை மீது, நடக்கும் பொழுது செய்கையின் மீது, வெக்கத்தின் மீது, மலர்களின் மீது, வண்டுகளின் மீது, நிறங்களின் மீது, மாலை பொழுதின் வெயிலின் மீது, சுகங்களின் மீது, குளிர்ச்சியின் மீது காதல் விரிந்து கொண்டே இருக்கிறது. பாவம் மனிதம் காதலை கொண்டாட மறுக்கிறது. எனவேதான் இன்றைக்கு இலக்கியங்களில் இருந்து மொழிபெயர்த்து இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களை பதிவு செய்வதற்கு திரைத்துறை நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு காதலைத்தான் ஆதிராஜன் எடுத்து அழகாக சொல்லியிருக்கிறார் சின்ன வயசுல. இதுல ரொம்ப பாராட்டக்கூடியது சொன்னாங்க, இதை தொடங்கும் பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்து சொல்லும் பொழுது ஒளியில நம்ம கேட்கிறோம் ஒரு பயம் இருக்கும். ஏறத்தாழ 7000 மேடைகள் ஏறி இருக்கிறேன். அதுல 3000 மேடைகள் பள்ளி மேடைகள். நான் கட்டாயமாக நான் எழுகிற பள்ளி மேடைகளில் தயவு செய்து ஒளிப்பெருக்கில் தமிழ்த்தாய் வாழ்த்தை போடாதீர்கள், எல்லோரும் சேர்ந்து பாட வேண்டும் என்று நான் அவ்வப்போது கட்டாயப்படுத்துவேன். அது இன்றைக்கு கட்டாயப்படுத்தாமல் நினைவில் இருக்கிறது. அதற்கு அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் நம்ம எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் வாய்ப்பாட கத்துக்கிட்டோம், 1-2 கத்துக்கிட்டோம், ஆனா அவனை கத்துக்கிட்டோம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேணாம் கத்துக்கிட்டோம், திருக்குறளை கத்துக்கிட்டோம், நலவென்பா நாளடியார் எல்லாம் சேர்ந்து பேசினதுனால்தான் அவ்வளவு பெரிய ஆளுமை இதுக்குள்ள இருக்கு. எனவே தமிழ்த்தாய் இந்த மேடையில் எல்லோரும் வாய்விட்டு பாடியதற்காக வாழ்த்து சொல்வதோடு ஒரு அழகான காதலை நினைவெல்லாம் நீயடா படம் பதிவு செய்திருக்கிறது. காதலை கொண்டாடுபவர்கள் இந்த காதலை கொண்டாடுகிற தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லுங்கள். நன்றி, வணக்கம். மற்றும் பத்திரிகையாளர், போட்டோகிராஃபர் அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கம். ஏன்னா இப்போ எல்லாரும் போது நல்ல டென்ஷன் தெரியுது, ஏன்டா சீக்கிரம் முடிச்சு அனுப்புங்கடா. ஏன்னா நான் எதுவும் பெருசாக சொல்ல வரல, இல்லைனாலும் பெருசாக பேசுகிற ஆள் கிடையாது. மேடையில் வந்திருக்கிற கேஆர் சார், கேராஜன் சார் கிளம்பிட்டார், மிச்சம் ஸ்நேகன், அப்புறம் யார் பேரரசு சார், ஆர் உதயகுமார் சார், இப்போ இந்த படத்தை பிரஜன் நிச்சயமாக ரொம்ப நாளாக போராடின்னு இருக்கார் நம்ம ஆதிராஜன். இந்த படம் மூலமாக நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பார்க்கணுன்ட்டு மனசார வாழ்த்துருக்காக தான் நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம். டெஃபினட்டாக அந்த டேலண்ட் உள்ள ஆளு தான் ஆதிராஜன். இன்றைக்கி சினிமா இன்றைக்கினால இப்போ கொஞ்சம் காலமாகவே இண்டிபெண்ட் ப்ரொடியூசர்ஸுக்கு ரொம்ப வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு. அது டாப் 5 டைரக்டர் ஆகட்டும், ஹீரோ ஆகட்டும், எல்லாமே கார்பரேட்டு கம்பெனியோட டைப்போ இல்லை அவங்களுக்கு தான் டேட் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்படி பிரஜன் மாதிரி இன்றைக்கி வர்ற இன்றைக்கி பெரிய டாப்பில் இருக்கிற 5 ஹீரோஸ் ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், இல்லை ஒரு டைரக்டர் ஆகட்டும், எல்லாருமே எங்களை மாதிரி இண்டிபெண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஒவ்வொருத்தரும் பண்ணி தான் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு மீட் பண்ண கூட முடியாது எங்களால். அதான் இன்றைக்கி இருக்கிற இண்டிபெண்ட் ப்ரொடியூசர்ஸோட நம்ம. இல்லைன்னா என்ன கேட்பாங்க, உங்களுக்கு என்ன விஜய் டிவி டைப் இருக்கா, ஹாட் ஸ்டாரா, அமேசான் டைப் இருக்கான்னு. இதுக்கு நான் எங்கே போய் டைப், இவ்வளோ வருஷம் சினிமா இருந்து எங்களுக்கு இதுக்கு மேலே எங்கே போய் அட்ரஸ் காட்டுறது? எங்கள் நிலைமை இப்படி இருக்கும்போது இந்த படத்தை நம்பி இவ்வளோ தூரமாக எடுத்திருக்க இந்த ப்ரொடியூசருக்கு நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக கொடுத்து பிரஜனெல்லாம் இந்த படத்தில் பெரிய வெற்றியானா நிச்சயமாக அந்த ப்ரொடியூசருக்கு அடுத்த படங்கள்லாம் பண்ணி அந்த ப்ரொடியூசரை ஹாப்பியாக வச்சுக்கணுன்ட்டு விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சினேகன் சாருக்கு, கேஆர் சாருக்கு, தேனப்பன் சாருக்கு, உதயகுமார் சாருக்கு, பேரரசு சாருக்கு, ரோஹித் அவர்கள் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துறாங்க. யுவலட்சுமி, சினாமிகா அவர்களும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. மனிஷா யாதவும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பிரஜன் அவர்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லலாம், ஆதிராஜ் இந்த கதையை எனக்கு முதல்ல சொன்னார். முதல் காதல் கொண்ட திரைப்படம்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆள் இந்த படத்தை பண்ணேன். முக்கியமாக சொல்லலாம், இளையராஜா சார் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது, எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். முதல்ல இந்த படத்தை பூஜை போடுறதுக்கு நாங்கள் எங்கெங்கே ட்ரை பண்ணோம். ஆனால் இளையராஜா சார் சொன்னார், நீங்கள் எங்கே ஏன் அலையாதீங்க, என் இடத்துலேயே பண்ணுங்க, எங்களுக்கு இடம் கொடுத்தாரு.
புது படம் என்ன பண்ணுறேன், புது ப்ரொடியூசராக வரேன். எனக்கு அவர் கொடுத்தது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த மேடையே அவரோட இடத்துல எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாரு. நீங்களே இங்கேயே ஆடியோ லான்ச் வச்சுக்கன்னு. இப்போ என்ன அவங்களோட பொண்ணு இறந்ததால நாங்கள் பண்ண முடியாமல் சூழ்நிலை ஆகிப்போச்சு. இங்கே வைக்கிற அவர் இருந்திருப்பார் இந்த மேடையில், இப்போ இல்லை. அதுதான் மக்களுக்கு தெரியாது. நல்லபடியாக பண்ணதுக்கு அழகு நன்றி. பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை வந்து எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். எங்களை எப்படியாச்சும் மேலே கொண்டு வரணும். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருப்போம்னு உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.